எல்லா மேட்சும் வந்து அஸ்டோஷ்னாலையும் விப்ராஜ்னாலையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. விப்ராஜ் ஃபைட்டட் அ லாட் பட் எட் சோ க்ளோஸ். மேல கொஞ்சம் அந்த சாஃப்ட் பிளேசி தவிர கொஞ்சம் அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது. கருணாயர் வந்து முதல் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இடம் வந்து கொஞ்சம் வீக்கா தெரியுது. தே டோன்ட் ஹேவ் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. மறுபடியும் பவுலிங்ல சமீராவே நம்பி போனது வந்து ஒரு பெரிய பிளாண்டர். நம்ம சொன்னோம் நடராஜன் போயிருக்கலாம் இருக்கலாம். சமீரா கொடுக்கறதுனா நடராஜன் கம்மியாக கொடுத்துருப்பான். அண்ட் யூ ஹேவ் டெத் ஆப்ஷன்ஸ். ஏன்னா ஸ்டார்க்கால எல்லா நாளும் மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண முடியல அந்த ஏர்கர். என்ன இந்த பழைய ஸ்டார்க் இல்லைன்றது வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கு. நட்டு ட்ரை பண்ணலாம், பட் திஸ் ரைட் டைம். இதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணாம குவாலிஃபயர்ஸ்ல ட்ரை பண்றதுக்கு இப்ப இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேமாவது ட்ரை பண்ணலாம் ஒரு டெத் ஓவர் ஸ்ட்ரென்த்துக்கு. சமீரா வந்து ஓப்பனிங் போடும்ல. நடராஜன் வந்து இப்போ எஸ்ஆர்ஹெச்க்கு பவர் பிளேயே ஒரு ஓவர் கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறேன். 5th ஓவரோ என்னமோ போடுவான் நடராஜன். பிலீவ் 5th or 6th சம்திங். ஸோ அந்த கட்டர்ஸ்லாம் வந்து பிச்சர்ஸ் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் எல்லாமே யூஸ்டு பிச்சர்ஸாக தான் இருக்கும். ப்ராப்ளி இப்போ எஸ்ஆர்ஹெச் மாதிரி ஆடுறாங்க, இல்லைன்னா ஒரு கேகேஆர்ல ஃபைனல், எஸ்ஆர்ஹெச்ல வந்து ஹைதராபாத்ல வந்து குவாலிஃபை சென்றப்போ நட்டோ ட்ரை பண்ணோம்.